வணக்கம், நான் உங்கள் மலரம்மா. என்று நான் என்ன செய்ய போறேன்னா, தேசிக்காயில் ஊறுகாய் போட போறேன். அது எப்படி போடுறது என்பதை வாங்கோ வீடியோக்கு போய் பார்ப்போம். அதுக்கு நான் 10 லெமன் எடுத்து வச்சுக்கிறேன். 10 இதை இப்படி நுனியை வெட்டிட்டு இப்படி 4 கீரை வேணும். முழு ஒட்டை கீரை கூடாது, கொஞ்சமே கீரை வேணும். முக்கால்வாசி அரைவாசியில காவாசியில கீரை வேணும். இப்படி கீறி போட்டு இப்படி 4 கீறிட்டு இப்படி 10 லெமனையும் இப்படி கீரை வேணும். இப்படி 4 கீறிட்டு இதுக்குள்ள இப்ப உப்பு எடுத்து வச்சுக்கிறேன், தூள் உப்பு. இந்த உப்பை இதுக்குள்ள இப்படி கிள்ளி 4 பக்கமும் போட வேணும். வெட்டின லெமன் என்ன செய்திருக்கிறேன், இப்போ ஒரு போத்தில் போட்டு அடைக்க போறேன், மூட போறேன். மூடி இது 5 நாளைக்கு இந்த உப்பில் அவிய வேணும். அப்போ ஒவ்வொரு நாளும் காலம் எலும்பினுடையும் எடுத்து குலுக்கி குலுக்கி விட வேணும். அப்போ அவர் அவிஞ்சிடுவார், அந்த உப்பிலேயே அவிஞ்சிடுவார். பிறகு 5வது 6வது நாள் எடுத்து நான் பிறகு செய்ய உங்களுக்கு என்னென்ன பொருள் போட வேணும் என்று எடுத்து காட்டுறேன். இந்த தேசிக்க வெட்டி உப்பு போட்டு ஊற வச்சேன். நான் 3 நாள் ஊறி இப்போ அவிஞ்சிட்டு தேசிக்க. இப்போ அது என்ன செய்ய போகிறேன்னுண்டா, இப்போ இந்த புளி வினைஞ்சு 10 தேசிக்காய் வேண்டினான். அதை இப்படி புளியெல்லாம் எடுத்து பிணைஞ்சு நான் புளி எடுத்து புளியை பிணைஞ்சு எடுத்து செய்ய இன்னும் மிச்சத்தை காட்டுறேன். இப்போ இந்த பிணைஞ்ச தேசி புளிக்க அடுப்பில் வச்சு இப்போ காய்ச்சி கொண்டிருக்கிறேன். காய்ச்சி இது என்ன மாதிரி வருதுன்னு பார்த்தோம். இது நாங்கள் ஊரில் தேசிக்காயை 3 நாள் 5 நாளைக்கு அவிய விட்டுவிட்டு பிறகு எடுத்து அதை வெயிலில் காய விட்டுவிட்டு இப்படி மாதிரி 10 நாள் இல்லாட்டி 5 நாள் வெயிலில் காய்ஞ்சா நல்லா கருவாடு மாதிரி முருகி வந்துவிடும். அதுக்கு பிறகு எடுத்து தான் இப்படி தேசி புளி புளிஞ்சு அதோட தேசி புளியும் புளிஞ்சு வெயிலே காய வைப்போம் ஒரு கிழமைக்கு. அது நல்லா காய பிறகு இப்படி அடுப்பில் வைக்கிறீங்கள அங்கே அது நல்லா காய அதுக்குள்ள செத்தல் மிளகா, வெந்தயம், பெருஞ்சீரகம் வறுத்து பவுடர் ஆக்கிட்டு அந்த தேசி புளிக்க விட்டு போட்டு கலக்கி போட்டு அந்த காய்ஞ்ச தேசிக்காயை மறக்க கொட்டி காய விடுறது. வெயிலில் வைப்பேன் கொஞ்ச நாளைக்கு, ஒரு 5-6 நாளைக்கு குலுக்கி 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 வெயிலில் வைக்க நல்லா குழம்பு மாதிரி வேறு ஊறுகாய். இது இங்கே வெளிநாடுகளில் காய வைக்க இல்லாது, உடனே தான் செய்ய வேணும். நான் இப்போ தேசிக்காய் ஊற வச்சு 3 நாள் 5 நாளாக விட்டது. இப்போ எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி போட்டு லெமனை புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன், எடுத்து காய்ச்சுறேன். இது கொஞ்சம் கொதி வேற. இதுக்கு என்னென்ன சாமான் போட வேணுமென்று உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் வீடியோ பாருங்க. இப்போ இந்த தேசிக்காயை கொட்டி ஒரு 5 நிமிஷம் அவிய விட போகிறேன். கொஞ்ச நேரம் அவியட்டும், முடிக்காமல். தேசிக்காய் அவிஞ்சிடுது. இந்த தோலை நசிச்சு பார்த்தா தெரியும். இதுக்கு இந்த மசாலா தூளை போட போகிறேன். வெந்தயம், செத்தல் மிளகாய், பெருஞ்சீரகம் 3 அரைச்ச பவுடர். அதோட
கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட போகிறேன். தான் இதுக்கு போடுறது. ஊறுகாய் ரெடி. ஒரு 2-3 நாள் போத்தில் போட்டு மூடி வச்சது நல்லா ஆற விட்டு போத்தில் போட்டு வைக்க வேணும். நல்லா குழம்பு மாதிரி வரும் நாளைக்கு பார்க்க. பாருங்க ஊறுகாய் அப்படி வந்துட்டு தண்டு குழம்பு மாதிரி வந்திருக்குது. இனி இது கொண்டு போடுறதில் இப்படியே இறக்கி வைக்க வேண்டியதான். ஆறின பிறகு நாளைக்கு போத்தில் போட்டு அடைச்சி போட்டு உங்களுக்கு விரும்பின நேரம் எடுத்து சாப்பிட்ற நேரம் சோறோடு சாப்பிட வேணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தி கமெண்ட்ஸ் அனுப்புங்க. ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.